மார்னிங் எழுந்ததுல இருந்தே ஒர்க் கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பூரிக்கு தேவையான மாவையும் பிசைஞ்சு ரெஸ்ட்ல விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலான்ட்டு. ஏன்னா முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சாதான் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து பூரியை கூட நம்ம வேணுன்ற டைம்ல மாவை எடுத்து உருட்டி திரட்டி சூடா போட்டு சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னருக்கோ பூரிக்கே இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்க கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடணும்ட்டு எத்தனை பேருக்கு தோணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பொதுவாவே பூரி செய்யும் போதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். இதுவரைக்கும் மட்டன் குருமா, சிக்கன் குருமா இல்ல வேற ஏதாவது சட்னி, சாம்பார் அந்த மாரி வச்சு சாப்பிட்டது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பூரினாலே இந்த உருளைக்கிழங்கு தான். அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு மீந்துச்சுனாலும் இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சு சாப்பிடாம இந்த உருளைக்கிழங்கையே வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு ஈவினிங்க்கும் அப்படிதான். இந்த உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கப் மட்டும் மீந்துருச்சு. அதனால ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே பூரின்னு ரெடி பண்ணாலே பாப்பாக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியா ரெடி பண்ணிருவேன். ஏன் அப்படின்னா நார்மலா செஞ்சு கொடுத்தனா ஒரே ஒரு பூரியை மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட மாட்டா. ஆனா இந்த மாதிரி கூடவே குட்டி குட்டி பூரியும் சேர்த்து செஞ்சு கொடுத்தனா அவ பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிருவா. எப்படி சாப்பிட்டா என்ன, அவங்க வயித்துக்கு சாப்பிட்டா போதுன்றதுக்காகவே இருக்கிற பரபரப்பான வேலையிலயும் அவங்களுக்காக இந்த குட்டி குட்டி பூரியை செய்ய வேண்டியதா இருந்தது. உங்க வீட்ல இருக்க குட்டீஸ்க்கும் நீங்களும் இந்த மாதிரி குட்டி பூரி செஞ்சு கொடுத்து மேனேஜ் பண்ணுவீங்களான்றதையும் சொல்லுங்க. இதை இப்படி செய்யும் போதே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பானிபூரி ஞாபகம் தான். எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் இப்படிதான் ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருந்துச்சு. என்னதான் பரபரப்பான வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து சுட சுட பூரியோட செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட். அப்போ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.